டாப் 5 அண்டர்ரேட்டட் ஆக்டர்ஸ் பார்ட் 1. ஃபர்ஸ்ட் ஆக்ட்ரஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் கடவுள் பூஜா. பூஜா வந்து பார்த்தீங்கன்னா நான் கடவுளில் ஒரு பிளைண்டாக ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனாலுமே அந்த அளவுக்கு தமிழ் சினிமா அவங்கள யூஸ் பண்ணல என்னை பொறுத்த வரைக்கும். செகண்ட் ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி சரத்குமார். வரலட்சுமி சரத்குமாரும் சரி, லைக் ஹீரோயின் ரோலாஸும் வில்லி ரோலாக இருந்தாலும் வேற லெவலில் கலக்குவாங்க. ஆனாலுமே அவங்களுக்கு அந்த அளவு மூவிஸ் கிடைக்கல. ஈவன் தோ ஷீ இஸ் எ ஸ்டார் கிட். ரொம்ப போல்டாகவும் பண்ணுவாங்க. ஸோ தேர்டு வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ். ஐஸ்வர்யா ராஜேஷ் பார்த்தீங்கன்னா இந்த கனா மூவி, அப்புறம் இந்த கிரேட் இந்தியன் கிச்சன், இந்த உமன் சென்ட்ரிக் மூவிஸ் இதெல்லாம் வந்து கலக்குவாங்க. பட் ஷீ டிசர்வ் மச் பெட்டர் இன் தமிழ் சினிமா. ஃபோர்த் ஆக்ட்ரஸ் வந்து சாய் தன்ஷிகா. தன்ஷிகா வந்து பேராண்மை மூவியும் சரி, அதுக்கப்புறம் இப்ப இந்த ஐந்தாமிதம் ஒரு சீரீஸ் பார்த்தோமா, அதுவுமே சரி சூப்பரா நடிச்சிருப்பாங்க. ஆமா, தமிழ் நல்லா பேசக்கூடிய ஆக்ட்ரஸ். ஆனா அவங்களுக்கு வந்து அந்த அளவு படம் வரவே இல்லை. ஸோ டிசப்பாயிண்டட். ஃபிஃப்த் ஆக்ட்ரஸ் வந்து வேதிகா வந்து பாத்தீங்கன்னா அழகாவும் இருப்பாங்க, நல்லா நடிப்பாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க படம் அந்த அளவு பெருசா போகாதனால, லக் இல்லாதனால அந்த அளவு ஒரு அண்டர் ரேட்டட் ஆக்ட்ரஸ் ஆன ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க வேதிகா. ஆக்சுவலி இதே மாதிரி நீங்க நினைக்கிற அண்டர் ரேட்டட் ஆக்ட்ரஸ் யாருன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.